இப்போ பெரிய பெரிய படங்கள்லாம் நிறைய பேரை நீங்கள் வந்துட்டு பார்த்துருப்பீங்க. டக்குன்னு ஒரு சீனில் தான் வாமா மின்னல் அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டான ஒரு ஃபிலிம் இது. அண்ட் இவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஃபேமிலி மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் இந்த ப்ரொடியூசர் சாருக்கு நீங்கள் வந்துட்டு கொடுத்துட்டீங்கன்னா உண்மையாக, ஏன்னா அடுத்த படங்கள் நம்மளுக்கு வர வேண்டிய விஷயங்கள்லாம் வந்துட்டு நல்லா வந்து சேர்த்துருவோம். வந்துடும் இன்னைக்கு கன்ஃபார்மாக வந்துடுமா? நாங்கள் இருக்கோம்ல, அதுலேயும் செகண்ட் இயர் தான் கன்ஃபார்ம். சரியா? இப்போ நிக்கி, இப்போ வந்து சார் படம் போட்டார், நம்ம படம் பண்ணோம், அதெல்லாம் ஓகே. இதை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்ல. ஆமாம், பெர்மிஷன் வாங்கணும், இங்கே இவ்வளோ பட்ஜெட்லாம் கொடுக்கணும், நாங்கள் கொடுக்கூடாது அப்படின்னு எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸிக்யூட்டிவ் தேவை. உங்களுக்கு புரியுது, இன்னும் லைட்டாக பேலன்ஸ் இது இருக்குல்ல, வரணும்ல. அதை வந்து பயங்கரமாக டான்னு வந்துட்டு பார்த்துட்டு எங்கள் எல்லாருக்குமே வந்து பணத்தையும் சரி, அன்பையும் சரி, சாப்பாடையும் சரி அள்ளி கொடுக்க எங்களோட நாகராஜனை வாங்கினா. ஸோ ஈஸ் ஆர் ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் நாகராஜ் சார். ஏன்னா எங்களுக்கு ப்ராப்பராக எல்லாத்தையும் பக்கவாக சொன்ன டேட்டில் எங்கள் முடிக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணார். ப்ளீஸ் கிவ் மீ அரவுண்ட் அ கிளாஸ். எங்களுடைய சொன்னால் மைட்ரி மக்களே, அதான் உண்மையாக சொல்கிறேன், வித்தின் 4 to 5 months தான் எல்லாருமே நம்ம வந்துட்டு பார்ப்போம். ஒரு வருஷம் நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன், இந்த ஃபீல்டில் வந்துட்டு எப்படியும் ஒரு வருஷம் ஆகிடும்ப்பா. இந்த ஃபீல்டு இந்த இதில் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படியும் ஒரு வருஷம் ஆகிடும் அப்படின்னு தானே யோசிப்போம். உண்மையாக சொல்ல போனால் 4 to 5 months வந்துட்டு இந்த படம் எல்லாமே நம்ம வந்துட்டு முடிச்சிட்டோம். என்னண்ணா? ஆமாம் தானே? ஏதாவது சொல்லுங்க, நான் மட்டும் பேச பயமாக இருக்குல்ல. ஸோ நான் டைரக்டர் இஸ் ரைட்டர், எங்களோட கோ ரைட்டர் ஒருத்தருக்காரு, மிஸ்டர் பண்பு செல்வன் சார். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். ஸோ எங்களுடைய கோ ரைட்டர் அவர் வந்து எங்களுடைய கிளாஸ்மேட், கோயம்புத்தூர் பிஎஸ்சி காலேஜில் அவர் ப்ரொஃபஸராக இருக்கார். ஸோ வாத்தியார் பார்த்து வச்சுக்கோங்க, எங்களுக்கு வாத்தியார் மாதிரி தான் ஆடுவார். ஓகே, இது இல்லாமல் எங்கள் டைரக்ஷன் டீம் மிஸ்டர் ஸ்டீஃபன் அண்ட் அபீஷ் கிரீஷ் தம்பிக்குட்டி ஓகே. எங்களோட பிசி எங்களோட மொத்த டீமையும் முன்னாடி இன்ட்ரோ பண்ணிட்டோம். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்படி கேளுங்க. அதான் ஒரு சிறு வார்த்தைகள் மட்டும் இவங்க எல்லாருமே இவங்க சைடில் இருந்து பேசிட்டாங்கன்னா இன்னொரு ரொம்ப நான் நினைக்கிறேன்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டே நம்ம ப்ரொடியூசர் தான். சார் பேச நல்லா இருக்குங்களா சார்? ஆமாம், ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள். சரி சார், வணக்கம். ஸோ இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி when I started the project I was very clear. நான் வந்து கிளியராக சொன்னேன். என்ன சொன்னேன்னா, நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களை மாதிரி எல்லாருமே. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நம்ம சான்ஸ் கொடுக்கணும். ஸோ தட் இஸ் வை வி ஆர் ஆல் ஹியர். இதில் இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள்னா சீனியர் மியூசிக் டைரக்டர். ஆடியோவே வரலடா இது. He did a fabulous job and வருதே வரலடா. We have 6 songs. YOLO was the reason and also the dance no audio வரல கேக்குதா? இந்த ஸ்பீக்கர் இங்க ஆனா இந்த லாஸ்ட் ஆனால் ஆடியோ வரல, செக் பண்ணுங்க. கேக்குதா? இப்போ கேக்குதா? ஓகே. அது எங்க மாஸ்டர் நோ ஆடியோ வரலனா சூப்பர். இந்த பாட்டோட ஆடியோ அண்ட் வீடியோ ரொம்ப லோவா இருக்கு. ஆடியோ ஓகேண்ணே? ஆடியோ வரல இல்லையாண்ணே? கொஞ்சம் பார்க்க முடியுமாண்ணே ப்ளீஸ்? இப்போ கேக்குதா? ஓகே ஓகே. ரகு மாஸ்டர் இருக்காரு. இது சாங்கை பார்ப்பீங்க ஃபுல்லாக, அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங், டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் எவ்ரி ஒன். இன்னும் 6 சாங்ஸ் இருக்குது, ஒன்றா வரப்போகுது, நீங்கள் பார்ப்பீங்க. திஸ் இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ் அண்ட் த மூவி இஸ் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இந்த ஜென்ரேஷனில் எப்படி நம்ம வந்து ஒரு எமோஷன், எல்லா ஃபேமிலிலையும் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட், ஃப்ரெண்ட்ஸுங்கிற சென்டிமெண்ட். அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியிலேருந்து வர ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பழகணும், எப்படி இருக்கணும், எப்படி யூ ஹாவ் டு வின் த ஹார்ட், அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த படத்தில். அண்ட் I don't want to say so many things about it, but this is going to be a different movie for everyone. And thank you once again. And also organizers in the event-க்கு எங்களை வர வச்சதுக்கு, and also media people, everyone, thank you very much. Thanks. Thank you sir. ஸோ இந்த சாங்கோட
மெயின் கோர் வந்து எங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஹிட் சாங்கை கொடுத்ததுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து சகிஷ்ணா ஜேவியர் சார். ப்ளீஸ் கம் ஹியர். ஆக்சுவலி ரொம்ப அழகான 6 சாங்ஸ் வந்து சார் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க. கேட்கும்போது அந்த ஆல்பம் ரொம்ப ரீச் ஆகும். ஸோ ஃபியூ வேர்ட்ஸ் அபவுட் த சாங் ப்ளீஸ். ஆமாம், இன்னும் சாரி டு இன்டரப்ட். இந்த பாட்டை வந்து கம்போஸ் மட்டும் பண்ணல, பாட்டும் எழுதியிருக்காரு. ஸோ நீங்கள் பாட்டு கேட்கும் போது உங்களுக்கு புரியும், நல்ல ட்ரெண்டு எழுதியிருக்காரு. ஸோ ப்ளீஸ். மை நேம் இஸ் சகிஷ்ணா ஜேவியர். இப்போ வர படங்களில் வந்து ஒரு 2 பாட்டு 3 பாட்டு இருக்கிறதே பெரிய விஷயம், எஸ்பெஷலி இஃப் யூ ஆர் அன் அப்கமிங் மியூசிக் கம்போசர். ஸோ இந்த படம் வந்து மியூசிக்கில் ட்ரீட் பண்ணி ஒரே படத்தில் 6 பாட்டு இருக்கிறது, இட்ஸ் சச் அ பிளெஸிங் ஃபார் எனி மியூசிக் கம்போசர் லிட்டர் ஆன் மீ. ஸோ ஐ தேங்க் மகேஷ் செல்வராஜ் சார் for this huge opportunity. Like more established music composers வச்சு பண்ணியிருக்கலாம். ஏன்னா 6 songs ஒரு படத்தில் ஹோல்ட் பண்ணுறங்கிறது இட்ஸ் a huge responsibility, but they trusted in me. So I thank Sam sir and Ram sir for the opportunity as well. And SRM யூனிவர்சிட்டியில் வந்து யாராவது இருக்கீங்களா? SRM யூனிவர்சிட்டி? Okay, no one. So thank you Anna University for the opportunity to stand here. ஸோ நானும் SRM யூனிவர்சிட்டியில் நிறைய கல்ச்சரல்ஸ் பண்ணி அப்படியே குருவாகி தான் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராக இருக்கேன். ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட் அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி ஆல்பம். சகிஷ்ணா ஜேவியர் சார் வந்து வெறும் மியூசிக் கம்போசர் மட்டும் கிடையாது, சொன்னால் நீங்கள்லாம் ஷாக் ஆகிடுவீங்க. இஸ் எ டாக்டர் பை ப்ரொஃபஷன். ஸோ மியூசிக்கில் வந்து பேஷனாக இருக்கிறனால வந்து பியூட்டிஃபுல்லாக சாங்ஸ் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ இந்த சாங்கை வந்து அழகாக எங்களுக்கு கோரியோகிராஃப் பண்ணி கொடுத்த ரகு மாஸ்டர், ப்ளீஸ் கொஞ்சம் சாங்கை பற்றி சொல்லுங்கள் மாஸ்டர். மாஸ்டர் 2 மைக் வச்சுக்கிறீங்களா? 2 மைக்கு வேணாமா? ஓகே சார், எல்லாமே 2ன்றதுனால இதுவும் 2ஆ? பாவம் சார். சார் இவங்களெல்லாம் வந்து இல்லை இந்த ஏதோ ஒரு மயானத்தில் உட்காந்துக்கிற மாதிரி உட்காந்துருக்காங்க சார். பாவம் பேசி பேசி டார்லிங் பேச வச்சுட்டு அப்புறம் சாங் போடலாமா? 2 மினிட்ஸ் சார். எல்லாமே பேசுனீங்க, நானும் பேசுகிறேன். டார்லிங் தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். வந்து எல்லாருக்கும் ஒரு ஹாய். பெருசாக பேச வரலைங்க, எனக்கு ஒரு பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து இந்த எல்லாரோட பெரிய ஒரு டீமுக்கும் பெரிய 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 ஒரு தேங்க்ஸ். பிகாஸ் ஆஃப் நான் வந்து ஒரு டான்ஸராக இருந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து இப்போ ஒரு கொரியோகிராஃபர் ஆகியிருக்கேன். டான்ஸராக இருக்கும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், அசிஸ்டண்ட் ஆகும்போது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். பட் அஸ் அ கொரியோகிராஃபர்ன்ற போது இந்த எல்லாரையுமே வந்து கோஆர்டினேட் பண்ணி ஒரு சாங் எடுக்கணுன்றது நாட் அ ஈஸி இஷ்யூ. பட் இதை நான் ஃபேஸ் பண்ணேன். பட் எதனால் சொல்கிறேன்னா, இவங்களோட யூனிட்டி இருக்குல்ல, அதுதான் இங்கே எல்லாருக்கும் வர வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இன்றைக்கி டேட்டில் வந்து எல்லாருமே பிஸியாக இருப்பாங்க. எல்லாருக்கும் இன்றைக்கி எதையுமே வந்து அவாய்ட் பண்ணாமல் வந்ததுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார், உங்களோட டீம் மூலிமா. அண்ட் தென் ஒரு பெரிய தேங்க்ஸ், நான் இந்த ஸ்டேஜில் நிற்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு 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 பெரிய ஒரு தேங்க்ஸ் வந்து நவகாந்த் மாஸ்டர். இவர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர். நாங்கள் 2 பேரும் இவங்க 2 பேர் மாதிரி நாங்களும் இந்த ஒரு ஸ்டேஜில் கலா கிருத்திக் டெக்கோ ஃபர்ஸ்ட் 2த்துலையுமே ஆடி இருக்கோம். இவர் வந்து ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர், லயலா ட்ரீம் டீம் கொரியோகிராஃபர். நான் வந்து பட் பரவாயில்ல, இன்னும் அந்த பவர் இருக்கே டார்லிங். நான் வந்து 5th எலிமெண்ட்னு ஒரு டான்ஸ் கம்பெனி இருந்தது. அந்த டான்ஸ் கம்பெனியில் நானும் ஒரு இதுவாக ஒர்க் பண்ணேன். அதனால் எங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப கனெக்டிவிட்டி. நான் இந்த சாங் பண்ணதுக்கு ஒரு மெயின் காரணம் வந்து இவர் தான் என்னை கூட்டு வந்து நிற்க வச்சிருக்காரு. எல்லாருக்கும் பின்னாடியே ஒருத்தர் இருப்பாங்கன்னு சொன்னல, என் பின்னாடி இப்போ அவர் தான் நிற்கிறாரு. இப்போவும் பின்னாடி தான் நிற்கிறாரு. அண்ட் தென் ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் தென் இவங்க 2 பேருக்கு ஒரு பெரிய 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 ஒரு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஆஃப் என்னென்னா, என்னை முழுசாக நம்பி இவ்வளோ ஆர்டிஸ்ட்டுமே என்கிட்ட கொடுத்து ஒரு சாங் எடுக்க சொன்னதுக்கு ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சார். பிகாஸ் ஆஃப் ஒரு படத்தில் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னா டைரக்டர் பக்கத்துலேயே உட்காந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் என்னை முழுசாக நம்பின 2 பேருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். எங்கள் 4 பேருமே முழுசாக நம்பின ஒரு ஆளுக்கு வந்து பெரிய 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 தேங்க்ஸ். எங்கள் கூடயே ஷூட்டிங்லேயே உட்காந்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரா இல்லைன்னு கூட தெரில. அன்றைக்கி எங்களுக்காக ஷூட்டிங்கை வந்து ஃபுல்லாக ஹோல் டே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணார். அண்ட் தென் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் தான். பட் இந்த தேங்க்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் எங்களோட ஹீரோ சார். பிகாஸ் என்னென்னா, நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற டைமில் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் மட்டும்தான் நாங்கள் பண்ண முடியும்.
ஏன்னா எங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட்டை இவர் தான் வெளியே எடுத்துகிட்டு வந்து காட்ட போகிறாரு ஸ்க்ரீனில். நாங்கள் ஆட போகிறதில்ல. எங்களோட மைண்டில் இருந்தது எல்லாத்தையுமே நாங்கள் என்னென்னலாம் ஒரு கனவு வச்சுருக்கோமோ அந்த கனவு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட தான் போடுவோம். அவர் தான் ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்காரு. அதனால் ஒரு பெரிய தேங்க்ஸ் வந்து அவருக்கு தான். இந்த சாங் அழகாக வர்றதுக்கு காரணம் வந்து அவர். அதே மாதிரி ஒரு சாங் ரெடி பண்ணுறதுக்கு வந்து மியூசிக் டைரக்டர், கேமராமேன், கொரியோகிராஃபர், டைரக்டர், இப்படி எல்லாருமே சேர்ந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு விஷயந்தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்கில் அவர் கூட ஒர்க் பண்ண பெரிய பெரிய ஹீரோ வந்து பெரிய பெரிய ஹீரோ டார்லிங், கொஞ்சம் தலைங்க இந்த பக்கம் வந்துருங்க. இல்லை உண்மையிலே சொல்கிறேன் டார்லிங், எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. ஆகாஷ் ப்ரோ சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ இங்கே எதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோன்னா இல்லை, அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணலைங்க. நான் ஒரு வேறு ஷூட்டிங் போயிட்டோம், அதனால் நிறைய மீட் பண்ணல. இங்கே எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். நிக்கி, சரி எனக்கு இவங்ககிட்ட பிடிச்சது என்னென்னா டான்ஸே வராது, ஆனால் இருந்தாலும் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வந்து முன்னாடி நிற்பான். மாஸ்டர் என்னடா பண்ணுறேன்? இல்லை மாஸ்டர் கூப்பிட்டாங்க அதனால வந்தேன். சரி நீ போய் உட்கார். ஓகே மாஸ்டர். சரி அந்த ஒரு அது இருக்கணும் தானே? இருக்குல்ல, இருக்கலாம்ல, தப்பு இல்லைல்ல. ஆமா, அந்த தைரியம் இருக்குல்ல, நம்மளுக்கு எதுவுமே தெரியறதுனால முன்னாடி வந்து நிக்கிறது. அது வந்து நான் நிக்கி கிட்ட பார்த்தேன். ஆக்சுவலா இவர் என்ன கூப்பிட்டாருங்க, அதான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போய் முடிச்சப்புறம் ஐயா இது நான் சொல்லியே ஆகும் ஐயா. ஸ்டூடியோ போனேன். ஸ்டூடியோ போயிட்டு முடிச்சப்புறம் வந்துட்டு ஒரு ஒக் ஸ்டெப் ஒன்று கொடுத்தாங்க. அந்த காலில் வந்துட்டு ஆடுற மாதிரி கால் நிற்க மாட்டேங்குது எனக்கு வேற. சரி என்ன பண்ணுவேன் நானும் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கு ஃபர்ஸ்ட் ஷூ இல்லை என்கிட்ட வேற. இல்லை அது ஏன் தெரியுமாங்க, ஷூலாம் இல்லை. இவங்க நிறையலாம் பார்த்துட்டாங்க, நிறைய டான்ஸ் மாஸ்டர்லாம் பார்த்துட்டு இவர் அப்படி என்ன பண்ணுவாரு, இங்கே ஷூலாம் போட்டால் இவர் என்ன பண்ணுவாருன்னு ஐயா இப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி இல்லை. ஷூ இல்லை உண்மையாவே. காரில் எத்தனை வரல நீ, அப்புறம் கீழே போய் கார்ல போயிட்டு கார்ல அப்புறம் என்னது இது மாஸ்டர்? அது ஸ்டெப் போடுங்க மாஸ்டர் ப்ளீஸ். வாங்க வாங்க ஸ்டெப் போடுங்க மாஸ்டர். நீயே போடு, நிக்கி போடு. அந்த மாஸ்டர் ஷூ இருக்கு மாஸ்டர். இப்போ ஜிங்கி சிக்கி சிங் ஜிங்கி சிக் இப்போ போட மாஸ்டர். பண்ணி கொடுங்க. என் கூட வந்துட்டு ஒரு 4 பேர் ஆடுனாங்களா, அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா நல்லா. கீழே விழுந்துருவியா? இல்ல பெண் பிகாஸ் கேர்ள்ஸ் தேவிக்கு எனக்கு என்ன ஆசைனா சாங் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும்னு ஆசை. இது நம்ம சாங் அப்புறமா இதை பண்ணிக்கலாம். சாங்க ப்ளீஸ் சாங். அவரு கேமராமேன் வேணான்றாரு, அந்த டான்ஸ்லாம் வேணான்றாரு. சொல்லுங்க ப்ரோ, வேணாவா? இவங்களா? சரி சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் பெரிய பெரிய தேங்க்ஸ் வந்து எல்லாரோடமே. என்னை வந்து ட்ரஸ்ட் பண்ணி இந்த ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஏடிஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் தென் என்னோட டீம், என்னோட டான்சர்ஸ் டீமு, அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த ஸ்டேஜ் அந்த பீரியடில் வந்து நாங்கள் ஆடி அதே இடத்துல வந்து அண்ணன் ஜட்ஜாக இருந்து அதுக்கப்புறம் எங்களோட பாட்டு ரிலீஸ் ஆகி அதே ஸ்டேஜில் நாங்கள் நிற்கிறோன்றதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டேஜ் தான். சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஸ்டேஜுமே சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிற்க வைக்கும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே, இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணன் சிட்டி அண்ட் யோலோ டீம். தேங்க்யூ சார். ஓகே, இந்த சாங் பற்றி நம்ம ஆகாஷ் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்க ஆகாஷ். ஏன்னா நீங்களும் வந்து ப்ராக்டிஸ்லாம் வந்தீங்க, மாஸ்டர் என்ன பண்ணாரு உங்களை சொல்லுங்க. ஆமாம், மாஸ்டரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்கே இருக்கிறதுக்கு. ஏன்னா டெக்கோ ஃபெஸ்ட்டை வந்து கூட்டத்துலேருந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து வந்து பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி எங்கள் ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆச்சு, ஆனால் ஃபைனல்ஸில் வந்து தோத்துட்டோம். அந்த வருஷம் யோசித்தோம், சரி இந்த காலேஜுக்கு என்றைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜ் ஏறுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தேங்க்ஸ் டு டைரக்டர் சாம் சார், ராம் சார் அண்ட் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறதே கஷ்டம். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜ் ஈவெண்ட் கேட்வே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டில் வந்து எங்கள் பாட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் இங்கே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்கன்னு. எப்பவுமே நல்ல படங்கள், சின்ன படங்கள், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். அது வந்து டெஃபினட்டாக வந்து கேரண்டீடாக இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கியிருக்காரு, தேவிகாவும் கலக்கியிருக்காங்க, ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள். ஏன்னா நாங்கள் சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். அன்னைக்கு வந்து லிட்டரலாக அவர் எங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார், பாவம் மாஸ்டர். பட் மன்னிச்சிட்டாரு.
அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகிஷ்ணா ஜேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்குது. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து ஒரு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டராக வருவாருன்னு ஹோல் டீம் சார்பாக வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டாக அது நடக்கும். இஸ் தட் டேலண்டட் அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார் என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்கள் எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி யோலோக்கும் டெஃபினட்டாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம் அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வந்து 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பிக்கெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் த சாங். தேங்க்யூ ஆகாஷ் சார், தேங்க்யூ. இப்போது எங்கள் படத்தோட ஹீரோயின் வாங்க தேவிகா. நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி மலையாளத்தில் பேச போறீங்கன்னா தமிழா தெலுங்கா? தமிழா, சரி, ஓகே, ப்ளீஸ். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஹோப் யூ வில் என்ஜாய் அவர் சாங். ஐம் எ மல்லு கேர்ள். ஸோ அதனால எனக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். நாட் ஓன்லி ஃபார் மீ, மலையாளிஸுக்கு வந்து தமிழ் சாங்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் உங்களை மாதிரி நானும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஐ எம் டூயிங் மை பிஏ மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம் கிராஜுவேஷன் இன் கொச்சின். ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் thank you so much Anna University for giving such an opportunity to promote our song. Thank you. Dev